வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மர்மக் கதைகள். காதலர் தினம்னாலே சந்தோஷம், கொண்டாட்டம்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதே காதலர் தினம் அன்னிக்கு என் உயிருக்கே ஆபத்து வந்தா எப்படி இருக்கும்? என்னோட 3 வருஷ காதல்ல மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ராத்திரி அது. ஒரு சைக்கோ என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து என் படுக்கை அறை ஜன்னல் வரைக்கும் தொடர்ந்து வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த கடைசி நிமிஷத்துல என் காதலன் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு கதைய சொல்ல நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அப்படி என்ன நடந்துச்சு? அந்த இருட்டுல என் வீட்டு தோட்டத்துல ஒளிஞ்சிருந்தது யாரு? வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மர்மக் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. என் பேரு நிப்யா. நான் சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன். எனக்கும் விக்ரமுக்கும் 3 வருஷமா லவ். நாங்க இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அப்புறம் நம்பர் மாத்திக்கிட்டு இப்போ சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போன வருஷம் வேலண்டைன்ஸ் டே நெருங்கும்போது தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுது. எனக்கு பாலான்னு ஒருத்தனை தெரியும். அவன் என் கூட காலேஜ் படிச்ச சீனியர் பையன். காலேஜ் படிக்கும்போதே ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மூலியமா அறிமுகமானான். அப்பவே அவன் நடவடிக்கை சரியில்லை. காலேஜ்ல என்ன ஃபாலோ பண்றது, கிளாஸ் வாசல்ல வந்து நிக்கிறதுன்னு தொல்லை பண்ணுவான். நான் பெருசா கண்டுக்காம விட்டேன். ஆனா காலேஜ் முடிச்சு இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அவன் மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிடுவான்னு நான் எதிர்பார்க்கல. வேலண்டைன்ஸ் டே வரப்போற அந்த வாரம் திடீர்னு எனக்கு நிறைய மெசேஜ் வர ஆரம்பிச்சுது. எல்லாம் பாலா கிட்ட இருந்துதான். நான் பதில் அனுப்பல. அவனை பிளாக் பண்ணா வேற நம்பர்ல இருந்து தொல்லை பண்ணுவான்னு நினைச்சு சும்மா விட்டுட்டேன். அவன் எந்த அளவுக்கு போவான்னு பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் செஞ்ச ஒரு காரியம். ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ என் வீட்டு வாசல்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. உள்ள சாக்லேட்ஸ் இருந்துச்சு. யார வச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே போன பார்த்தா பாலா கிட்ட இருந்து மெசேஜ். நான் வச்ச கிஃப்ட் பிடிச்சிருக்கா நித்யா? எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு எப்படி என் வீடு தெரியும்? நான் உடனே அவனுக்கு, இங்க பாரு, எனக்கு ஆள் இருக்கு, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, இனிமே என் வீட்டு பக்கம் வந்தா போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு வார்னிங் கொடுத்து மெசேஜ் பண்ணேன். அவன் என்ன கண்காணிக்கிறான்னு நினைக்கும் போதே அருவருப்பா இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் விக்ரம் கிட்டேயும் சொல்லிட்டேன். அவன் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு தைரியம் சொன்னான். அடுத்த 2 நாள்ல எனக்கு வேற ஒரு புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதுல, உன் கூட சுத்ரானி, அவன் பேரு விக்ரம் தானே அப்படின்னு கேட்டிருந்தான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, அவன் என் வீட்டை மட்டும் இல்ல, நான் யார் கூட போறேன் வரேன்னு எல்லாத்தையும் நோட்டம் விடுறான்னு. இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது. இன்னொரு தடவை மெசேஜ் பண்ணா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு நானும் விக்ரமும் முடிவு பண்ணோம். அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, வெள்ளிக்கிழமை. நானும் விக்ரமும் ஈசிஆர் ரோட்ல இருக்கிற ஒரு நல்ல சீவியூ ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட போனோம். கடல் காத்து, நல்ல சாப்பாடுன்னு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். அப்போ பார்க்கிங் ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு பெஞ்ச்ல ஒருத்தன் தொப்பிய மூஞ்சி வரைக்கும் இழுத்து விட்டுட்டு உட்கார்ந்திருந்தான். அவன் நடவடிக்கை ஒரு மாதிரி சந்தேகமா இருந்துச்சு. நான் விளையாட்டுக்கு, ஏய், ஒருவேளை அது அந்த பாலாவா இருக்குமோன்னு விக்ரம் கிட்ட கேட்டேன். நாங்க 2 பேரும் அவனை பார்த்தோம். நாங்க பாக்குறோன்னு தெரிஞ்சதும் அவன் வேகமா முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்போ நாங்க அது சிரிச்சு மழுப்பிட்டோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சு. டின்னர் முடிச்சிட்டு விக்ரம் தங்கியிருந்த தனி வீட்டுக்கு போனோம். அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிருந்ததால வீடு காலியாத்தான் இருந்துச்சு. நாங்க ஹால்ல சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப மணி ராத்திரி இருக்கும். வெளியே நல்ல நிசப்தம். திடீர்னு பின்னாடி கொல்லப்புற தோட்டத்துல இருந்து தடால்னு ஏதோ விழுற சத்தம் கேட்டது. நான் பயந்து போய் விக்ரம கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். என்ன சத்தம் அதுன்னு கேட்டேன். இரு, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் எந்திரிச்சான். எனக்கு வேணான்னு சொல்லணும் போல இருந்துச்சு. இருந்தாலும் அவன் தைரியமா ஸ்லிப்பர்ஸ போட்டுக்கிட்டு பின்னாடி கதவை திறந்து இருட்டுக்குள்ள போனான். நான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். தோட்டத்துல ஓரமா சாத்தி வச்சிருந்த பழைய பிளாஸ்டிக் நாற்காலிங்கெல்லாம் சரிஞ்சு விருந்து கிடந்துச்சு. காத்து கூட அடிக்காதப்போ எப்படி நாற்காலி விழும்? விக்ரம் சுத்தி முத்தி பார்த்தான். திடீர்னு அவனோட பார்வை அந்த செடிகள் அடர்த்தியா இருக்கிற ஒரு இடத்துல நிலைச்சு நின்னுச்சு. அவன் கூர்மையா அதையே உத்து பார்த்தான். திடீர்னு, யார்ரா அதுன்னு விக்ரம் கத்துனான். அடுத்த செகண்ட் அந்த செடிகளுக்கு நடுவுல இருந்து ஒரு உருவம் வேகமா வெளியே வந்துச்சு. அது என்ன தாக்க வருதோன்னு நான் அலர்னேன். ஆனா விக்ரம் சுதாரிச்சுக்கிட்டு அவன் மேல பாஞ்சு அவனை கீழே தள்ளி பிடிச்சான். அவன் தப்பிக்க திமிருனான். ஆனா விக்ரம் அவனை விடல. நித்யா, போலீஸ கூப்பிடுன்னு விக்ரம் கத்துனான். நான் ஓடி போய் விக்ரம் பட்டத்துல நின்னேன். அந்த ஆளோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அட பாவி, இது பாலா! ஆமா, அது என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்த அதே பாலாதான். அதைவிட கொடுமை என்னன்னா, ஈசிஆர் ஹோட்டல்ல நாங்க பார்த்தப்போ அந்த ஆளு என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தானோ அதே ஷர்ட் தான் இவனும் போட்டிருந்தான். அப்போ ஹோட்டல்ல இருந்து இவன் எங்களை ஃபாலோ பண்ணி விக்ரம் வீட்டு வரைக்கும் வந்திருக்கான்.
போலீஸ் வந்தாங்க, அவனை கைது பண்ணாங்க. நான் அவன் அனுப்பின மெசேஜ், கிஃப்ட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஆதாரமா காட்டினேன். அவன் ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்தது, இப்போ ராத்திரியில அத்துமீறி நுழைஞ்சது, என்னை தொடர்ந்து வந்து தொல்லை பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வழக்கு பதிவு பண்ணாங்க. அவனுக்கு அபராதமும் ஜெயில் தண்டனையும் கிடைச்சுது. அது மட்டும் இல்லாம இனிமே அவன் என் பக்கத்துல வந்தாலே அரெஸ்ட் பண்ணலான்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டோம். நினைச்சு பாருங்க, அன்னைக்கு விக்ரம் மட்டும் தைரியமா வெளியே போய் பார்க்கலனா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஒருவேளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பானா? பொண்ணுங்களே, உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது கிஃப்ட் அனுப்புனாலோ தொடர்ந்து மெசேஜ் பண்ணாலோ தயவு செஞ்சு அலட்சியமா இருக்காதீங்க. உடனே வீட்லயோ இல்ல போலீஸ்லயோ சொல்லிடுங்க. சின்ன விஷயம்னு விடுறது தான் பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல உண்மை சம்பவங்கள், மர்ம கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம மர்ம கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு பயங்கரமான சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம்.